ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹெப்ரான் பெண்டகோஸ்ட் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த புதிய புத்தாண்டு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நாளை குறித்து செய்தி கொடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இன்று தியானத்துக்காக யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனை பிரகாசிக்க வந்த தேவன். மனுஷன் எதில் கிடக்கிறான்? இந்த பூமியில தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக, தேவனை விட்டு விலகினவர்களாக, புறம்பானவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே சாபத்தில் நிர்வாணத்தில் தள்ளிவிட்ட அந்த இருளிலிருந்து காப்பாற்றும்படியாக, ஒளியிலிருந்து கொண்டுவரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பாருங்க. ஆண்டவர் இந்த பூமியில பிறந்து வருவதற்காக யாருகிட்ட அங்க போயிருக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தையை நம்ம லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். அவ்வேளை கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். ஆடு மேய்க்கிற மந்தையில, வயக்காட்டில, இருட்டுல இருக்கிற ஜனங்கள், அந்த மேய்ப்பர்கள், அந்த குளிர் காலத்தில் அந்த மேய்ப்பர்கள் ஆட்டு குட்டிகளை ஒரு பக்கம், ஆடுகளை ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்களும் ஒரு பக்கம் ஒரு கம்பெனி போர்வையினால மூடி படுத்திருப்பாங்க. ஆனால் 10ஆம் வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த வசனம் எழுதியிருக்கிறது, ஆண்டவருடைய தேவதூதன் அங்க வந்திருக்கிறார். தேவதூதன் வரும்போது அந்த இடத்துல எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். அவங்க மந்தையை காத்துக்கிட்டு இருக்காங்க வயல்வெளியில. தேவதூதன் அங்க நின்று என்ன சொல்றாரு தெரியுமா? பயப்படாதிருங்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில பயம், வாழ்க்கையே பயம், அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுல இருக்கு, எல்லா ஜனத்துக்கும், இல்ல கிறிஸ்தவன், இந்து, முஸ்லிம் சொல்லல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிக்கலை சுற்றி முன்னிலையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இது சொன்னது யார் பாருங்க? தேவதூதன் மனுஷனை தேடி பரலோகத்திலிருந்து, 3வது ஆண்டவருடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து என்ன சொல்றாரு? பயப்படாதீர்கள். அப்படி சொல்லும் போது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், விடுதலை கொடுக்கிறவர். இரட்சகர்னா விடுதலை கொடுக்கிறவர். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரண கட்டிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து விடுதலை. அந்த தெய்வத்தை ஆண்டவர் அழகா சொல்லிருக்கிறாங்க. பிள்ளையை துணிக்கலை சுற்றி முன்னிலையில கிடைத்திருக்க காண்பீர்கள். இவர் யார் தெரியுமா? ராஜாதி ராஜன் தேவன். மாட்டு தொழுவுல, ஆடுகள் கட்டிப்படுகிற தொழுவுல, அங்க எப்படி ஆட்டு மந்தைகள் இருக்கும், வாசனை எப்படி இருக்கும், அந்த இடத்துல அவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு. சத்திரத்தில் கேட்டிருக்காங்க, சன்னல் கூடி எட்டி பார்த்துருக்காங்க. ஆனா உள்ள பெஞ்சு, டெஸ்க்கு, அங்க டேபிள் கிடந்திருக்கு, அதுக்கெல்லாம் இடம் இருக்கு. சர்வவல்லமையுள்ள இயேசு தேவன் பிறக்க அங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டில் கேட்டு பார்த்தாங்க, இடம் இல்லை. அப்போ தேவன் பிறக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் கூட பூமியில இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, மாட்டு தொழுவுல. இன்னைக்கு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, நோய் வராம இருக்குன்னா மாட்டு சாணத்தை தொழுவி அதை நல்ல வீட்டில் மொழிவி அதை படுத்து பாருங்க, கிருமி வராதுன்னு சொல்லுவாங்க. என் ஆண்டவர் அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தில் என் தேவன் ஜென்மம், அவர் பிறப்பு நாள் வந்திருக்கு. 13ஆம் வசனத்தில் என்ன பாருங்க, அந்த கணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனோடு தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்தார்கள். என்ன சொல்லி துதிச்சிருக்காங்க தெரியுமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்படி தேவனை துதித்து நற்செய்தி அறிவித்த உடனே அந்த இடத்துக்கு இவங்க நினைச்சிருக்காங்க, இந்த ஆட்டு மந்தையை மேய்க்கிறவர்கள் அங்கே போயிட்டாங்க. அங்கே போறாங்க. 16 வருஷம் போட்டுக்கோங்க. தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னிலை கடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அல்லேலூயா! ஆண்டவர் ஒரு இருள கிடைக்கிற மனுஷனை வெளியே கொண்டு வர்றதுக்காக பாருங்க, உங்களுக்கு அங்க ஆண்டவர் பிறந்திருக்கிறார், தாவீதின் குமாரன் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அங்க தேவ தூதன் சொல்லி பரமசேனை திரள் அங்க ஆராதனை செய்து அவங்களை கூப்பிட்டுருக்காங்க, வாங்க எங்க பிள்ளையை நீங்க முன்னிலை கடத்திருக்கிறதை காண்பீர்கள். அதே மாதிரி அவங்க கண்டுட்டாங்க. 17 போட்டிருக்கு, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்கள் சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா! யாரு? இருளுள்ள ஜனங்கள் தான். தேவன் வெளிப்பட்டுக்கிறார் பாருங்க. இருளுன யாரு? வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, யாருடைய உதவி இல்லை, அந்த ஆட்டை நம்பி வாழ்றவங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன்னை நேசிக்கிறவர் ஒருவர் பிறந்திருக்கிறார், உன்னை தேடி அழைக்கிறவர் ஒருவர் பிறந்திருக்கிறார். இப்போ இவங்க வந்து ஆண்டவர் வந்து நல்லா பெரிய ஆளாகி வச்சுட்டாங்க. அவங்க நல்லா ஆண்டோடைய சமூகத்துக்கு நல்லா வளர்ந்து பெரிய ஆளாக வந்திருக்காங்க. யோவான் பார்க்குறாரு பாருங்க. அந்த யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம், அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவான் அவனுடைய சீசர் 2 பேரும் இருக்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அல்லேலூயா! ஜீவனுள்ள தேவன் யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த யோவான், இயேசுக்கு முன்னால 6 மாசத்துக்கு முன்னால பிறந்த யோவான் சொல்றாரு, தேவகுமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசர் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அல்லேலூயா! தேவ ஆட்டுக்குட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மத்தேயு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் மரியாதை வயிற்றுல குழந்தைய பார்த்து ஒரு சந்தேகப்பட்டுருவார் யோசேப்பு. அப்போ உடனே தேவதூதன் அங்கே இறங்கி 19 வசனத்துல மத்தேயு 1:19 அவன் புருஷனாகிய யோசேப்பை நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவனிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஒரு அங்க தேவகுமாரன், தேவ ஆட்டுக்குட்டி. ஆனா இங்க தேவதூதன் யோசிப்பட்டு என்ன சொல்றாரு? அது பரிசுத்த ஆவியில பிறந்திருக்கிறது. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில பரிசுத்தாவி நிழல் விடும்போது நீ கர்ப்பம் தரிப்பாய், அப்படித்தான் தேவதூதன் சொன்னார். அவர் உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், அவர் பெரியவராய் இருப்பார், தாவின் சிங்காசனத்தை கொடுப்பார் என்று சொல்லி பல அதுல ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கே பாருங்க 21 பாருங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து ஏசியா தீர்க்கதரிசி அப்பவே சொல்லி வச்சுட்டார். அப்போ இங்க என்ன எழுதியிருக்கிறது? அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா! தமது ஜனங்களின் பாவங்களை
நிவிருத்தி செய்கிற கிருபாதார பலியாக வந்தார். இங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இங்க எழுதப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனத்துல, நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவிருத்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் கவனிங்க. நம்ம ஊருக்கதெல்லாம் பேசக்கூடாது. இதுல என்ன இருக்கிறது? 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இது நம்முடைய பாவம். நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். சர்வ லோகம், லோகம்னா என்ன தெரியுமா? வான மண்டலம், பூமி மண்டலம், பூமிக்கு கீழோட மண்டலம். லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அப்ப இந்த பலியை செலுத்தினால்தான் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு விடுதலை. இந்த ஏசாயா புஸ்தகத்துல ஒரு வசனத்துக்கு பாருங்க. ஏசாயாவில் 53ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதாங்க பலி. அவருடைய தழும்புகளால் குணமாயிருக்கிறோமா. இன்னொன்று நீங்க 1 யோவான்ல படிச்சீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் அதை படிச்சு எழுதிருக்கிறது 7ஆவது வசனம், அவர் ஒளியில நடக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்போம். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா. இதுல என்ன எழுதியிருக்கிறது? அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தான் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். இதில் எதிர்க்கிறார் 8ஆம் வசனம், நமக்கு பாவம் இல்லை என்பதால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நான் ஒரு ஐயா வழியில தெய்வங்களை கும்பிட்டுக்கிறது என் குடும்பம். சாமியாடி அழிஞ்ச குடும்பம். எங்க குடும்பத்துக்கு விரோதமாக செய்வனை வச்சு ஊர் 2 பட்ட காரணமாக கேரளாவில் போய் செய்வனை வச்சு குடும்பம் நல்லா அழிஞ்சு எல்லாரும் செத்து எங்க அப்பா ஒரு ஆள் தப்பிச்சார். எங்க அப்பா ஒரு ஆள் தப்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சித்தி போய் ஒரு சோசியக்காரிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஐயா என் குடும்பத்தில் எல்லாரும் செத்துட்டாங்க ஐயா, இவன் பழைச்சிருவானா? அப்போ தான் சோசியக்காரி சொல்லிருக்காரா, அம்மா இந்த மரத்தை வேரோட பிடுங்கியாச்சுமா, இந்த பையனுக்கு வேற கிடையாது செத்துடணும். அந்த சித்தி போய் அந்த ஜோசியக்காரர் காலில் விழுந்திருக்கிறாங்க, எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க, ஒரே ஒரு தான் இருக்கான், காப்பாற்றுங்கயான்னு காலை பிடிச்சிருக்கிறாங்க. உடனே அந்த சோசியக்காரருக்கு ஒரு இறக்கம் வந்திருக்கு, ஏமா நான் என் தொழிலுக்கு விரோதமாக சொல்கிறேன், இந்த தம்பிக்கு இந்த செவனை குழந்தை காப்பாற்றணும்னா கிறிஸ்டியனில் போய் ஒரு பொண்ணு பார்த்து நீங்கள் தாலி கட்டுங்க, அவங்க மந்திரிச்சு அந்த தாலியை கட்டுவாங்க, அதனால இந்த தம்பி தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி எங்கள் அம்மாவை கிறிஸ்டியனில் கேத்தலிக்கில் போய் எங்கள் அம்மாவை கல்யாணம் முடிச்சதுனால எங்கள் அப்பா ஜீவன் காப்பாற்றப்பட்டது. நாங்கள் மூத்த பையன், நாங்கள் 5 பேர் பிறந்தோம், 7 பேரில் 5 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் தேவன் இன்னைக்கு எங்கள் அப்பாவுடைய வாரிசு உயிரோடு இருக்கிறது. ஏன்னா இருள் இருக்கிற அந்த ஜனம் வெளிச்சத்தை கண்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் 5 குழந்தைகள் 4 குழந்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை நடத்துகிற என் பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாக நீங்க நம்புங்க, உங்க வாழ்க்கையில் அந்த பிரகாசத்தை நீங்க காண முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஜென்ம நாள் என்னுடைய வாழ்க்கையில என் இயேசு பிறந்தார், இயேசு கிடைத்தார், இயேசுடைய வசனம் எனக்கு கிடைத்தது. இதனால இன்னைக்கும் அநேக குடும்பங்களை ஜெபம் பண்ணி வசனத்தை போதித்து அவர்களை காப்பாற்ற என்னை ஒரு ஒளியாக தேவன் நடத்துகிறதை நான் அதை உணர முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக ஒரே ஒரு வார்த்தை நான் அவனை சொல்லிக் கொடுக்கிறேன். ஆண்டவர் இந்த பூமியில எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளியை நான் சொல்கிறேன். படுகுழியில் இருந்து என்னை தூக்கி நீரே,
கல்வாரி இரத்தத்தாலே கழுவினீரே. படுகுழியில் இருந்து என்னை தூக்கினீரே. கல்வாரி இரத்தத்தாலே கழுவினீரே. கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீரே. கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீரே. ஒளியாக என்னை நீர் நடத்தினீரே. ஒளியாக என்னை நீர் நடத்தினீரே. பரலோகத்தின் தேவனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியை ஆசீர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 100 மடங்கு இது கிரியை செய்யட்டும். அவர்கள் உள்ளத்தில் இயேசு பிறக்கட்டும். இவர்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவின் வசனம் பிறக்கட்டும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இந்த பூமியில இவர்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் பிறந்தேன் என்று சொல்ல சாட்சி சொல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.